வண்டி ஓட மாட்டேன்து. அவங்கதான் பெட்ரோல். மைக் ஆன் பண்ணுங்க. அப்பதான் மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம 3 ராசாத்திங்க இருக்கிறாங்க, லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதின்னு. வந்தாங்கன்னா கதை கட்டிடும். அதுல யார் லட்சுமி யார் பார்வதி சொல்லுங்கன்னு சொல்ல அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. எங்க வயல நாங்க எப்படி சொல்லுவோம்? நீங்களே ஒரு ராசாத்தி இப்பெல்லாம் வர்றதே இல்ல, அப்பப்ப வர்றாங்க ஆமா. திரும்பவும். சார் வேலம்மாள் மேடம் ஏதாவது சேனல் வச்சிருக்காங்களா சார்? ஏன் சார்? கேட்கணும் மேடம். யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல சார், இல்ல இல்ல. அதனாலதான் அவங்க அன்னைக்கு வரல. ஓ இல்ல, அதுக்கு நாங்க மட்டும் என்ன சேனல் வச்சிருக்கோமா என்ன? நீங்க 2-3 வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண சொன்னாங்க. அதனால இல்ல, வராம இல்ல. நான் அன்னைக்கு சொன்னல உங்கள்ட்ட வெளியூர் பண்ணிட்டு. சார் நான் பல வருஷங்கள் முன்னாலேயே ஆரம்பிச்சது இன்ஆக்டிவா இருக்கு சார். கணக்குல ப்ராக்ரஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல நேற்றைய கூட்டம் அதுக்கு தானே மேடம், இன்ஆக்டிவா இருக்கிறது ஆக்டிவ் ஆகணும்னு தான் சார் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆமா, எங்களை மாதிரி புதுசா இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிங்கன்னு உற்சாகப்படுத்துறாரு. ஆமா. கிட்டத்தட்ட 10-12 வருஷம் முன்னால ஆரம்பிச்சது. அது ஒரு செட் ஆஃப் இது போட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு எங்க சப்ஜெக்ட் வீடியோஸ். அண்ணங்காரன் 2ஆம் கிளாஸ் படிச்சானாமா. அப்போ பையனை தம்பியை கொண்டாந்து சேர்த்தாங்களாம் 1ஆம் கிளாஸ்ல. அண்ணன் சொல்லி கொடுத்தானா, டேய் ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கிறேன். இந்த கணக்கு வாத்திய பத்தி வருவா, 2 எவ்வளோன்னு கேட்பா. நான் கரெக்டா 4ன்னு சொன்னேன். பெரிய பெரிய கணக்கெல்லாம் கொடுத்து வெறுப்பேத்துறா, முதல்லயே தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுருவா. அண்ணங்காரன் ஐடியா கொடுக்குறான்ல, தம்பியை காப்பாற்ற வேண்டியது அண்ணனோட பொறுப்பு இல்லையா? சார் சில சமயம் அது கூட ப்ராப்ளம் சார். முதல்லயே தெரியலன்னா இவ்வளவு வருஷம் ஆகி இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க. வாத்தியார்கள்னா எப்படினாலும் கேள்வியை போட்டு மடக்கிடுவாங்க. வந்து கேட்கணும்னு முடிவாயிருச்சுன்னா எப்படினாலும் மடக்கிடுவாங்க. சார் ஸ்டூடெண்ட்ஸும் கண்ணபின்னு மடக்குவாங்க சார். Especially தெரிஞ்சு அவங்க வேணும்ட்டே கேட்பாங்க. மேடம் அது இப்போ உள்ள ஸ்டூடெண்டா இருக்கலாம். நாங்கெல்லாம் 70 காலேஜ். வருஷம் அப்போ உள்ள நாங்கெல்லாம் வாத்தியார் சொன்னா ஆமாமா, நான்லாம் பயந்தாங்குள்ளி ஒண்ணு ஐயா நான் ரொம்ப பெருசா தெரியலன்னா தனியா போய் கேட்பேனே தவிர எல்லாரும் முன்னாலாம் கேட்டு அதுக்கு கவுண்டர் போட்டு அது நமக்கு தெரியலன்னா என்ன பண்றது? அதான் அந்த பயம் தான். நான்லாம் எப்பவுமே ரவுடி, பச்சை பாச ரவுடி. பசங்க கிளப்பி விடுவானுங்க. சார் "ஏய், நீங்க போடா ரவுடி நீ." எல்லாம் சொல்ல வேண்டாம், பச்சையப்பா சொல்லுங்க போறோம். ஆமா கரெக்ட். சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். பசங்க மச்சான் போர் அடிது மச்சான், அதான் கேள்வி கேடு மச்சான், மாதிரி கேள்வி கேட்கறது மேல. மேடம் அது அப்படி இல்ல மேடம். அங்க இருந்துதான் பெரிய ஜீனியஸ் எல்லாம் அது உருவாயிருக்காங்க. என்னமோ ரைட்டு தான், ஆனாலும் அத்தனை ஜீனியஸும் அது நம்ம ராமு சார் அதுல அடக்கம். ஆமாமா அது கண்டிப்பா. எக்ஸெப்ஷன்ஸ். வம்பு பண்றது நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதுல ஒரு த்ரில்லு. மாட்டினாலும் நல்லா இருக்கும், தப்பிச்சாலும் நல்லா இருக்கும். நான் சென்னையில வந்து ஜாப்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கோ, பச்சை பாஸ் மட்டும் இல்ல போகாத அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இல்ல, நல்ல டீச்சரா இருந்தா மதிப்போம். நான் நிறைய கோட் பண்ணிருக்கேன் எங்க டீச்சர்ஸ. நல்ல டீச்சர்ஸ்க்கு நல்ல மரியாதை கொடுப்போம். கொஞ்சம் விவரம் தெரியலன்னா ஓட்டிடும். அது எல்லாருமே பண்ணுவோம்ல. ஐ எம் ரெடி. ஆயிடுச்சு. ரெண்டாவது ராசத்தியம் வந்துட்டாங்க. ஆனா சைலண்டா இருக்காங்க. இன்னும் கனெக்ட் ஆயிட்டாங்க. சைலண்டா இருந்தாங்கன்னா எரிமலை வெடிக்க போதுன்னு அர்த்தம். ரவி சார் நேத்தி வரல இல்ல சார்? அவரை பத்தி எல்லாம் நிறைய வந்தது. ஹலோ, நேத்து வந்து நான் இருந்த போது அப்ப போயிட்டாரு போல இருக்கு சார். நீங்க லேட்டா வந்தீங்க. அதுதான் சார், அந்த டயத்துல அவர் இல்லங்க. நீங்க லேட்டா வந்து நான் வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது தானே சார்.
அதுக்கு தான் கேட்டேன். அப்ப நீங்க கேட்கணும், நீங்க வந்தீங்களா வரலையா அப்படின்ட்டு. எடுத்த உடனே நீங்க யூ ஷுட் நாட் கம் டு த வரல இல்ல கன்க்ளூஷன். சார் அப்படின்னு, வரல தானே இல்ல வந்தாங்களா எல்லாமே அசியூம் பண்ணிடலாம். நேற்று வந்து 8 மணிக்கு இந்த முன்னாடியே மேத்ஸ்ல பழைய பிரச்சனையே லெட்ஸ் அஸ்யூம் தான். இங்கேயுமா நீங்க கணக்கு கரெக்டா போட்டீங்கன்னா இல்லைங்க, மார்க்ல என்னன்னு இல்ல கேட்பாங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. நீங்க மேத்ஸ்ல வந்து அக்யூரேட்டா இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மட்டும்தான் அசூம் பண்ணணும். சார் வேற வெண்பாழுதான் சார் வந்து ஜனங்க அசை வந்து அசையா பிரிக்கிறாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேக்ஸும் தான் சார் நினைப்பாங்க. எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் மேக்ஸும் தான் நினைப்பாங்க. இல்லப்பா நீங்க அவரெல்லாம் வெண்பா statistics எழுதுறவரு அசை ஆமா. அசையா statistics படிச்சீங்களா? நேரசை நிறையசைன்னு பிரிச்சு பிரிச்சே பழகி போச்சு அவருக்கு. இல்ல அப்ப அதெல்லாம் மேக்ஸ் கிடையாது. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சீங்களா? பிரிக்கிறாரு. கணக்குல நான் நினைச்சேன் 1ல இருந்து 0 வரைக்கும் தான் சொல்லுவாங்கன்னு. திடீர்னு எக்ஸ்னாங்க, அப்புறம் ஒய்னாங்க, அப்புறம் ஆல்ஃபானாங்க, அப்புறம் பீட்டா இன்ஃபினிட்டினாங்க. சார் அட்லீஸ்ட் சைஃபர்ல இருந்து ஒண்ணுன்னு சொல்லுங்க சார். 1ல இருந்து சைஃபருங்கிறீங்க. ஆரம்பிச்சிடுவேன். ஆ ஜூட் Right.